அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டேஸ்டி மசாலா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு எங்களோட ஹோம்மேடு மசாலா ப்ராடக்ட்ஸ் வேணா டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். கான்டாக்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி தேங்காய் தோசை. ரொம்பவே வித்தியாசமான ரெசிபி, அதோட ரொம்ப சிம்பிளான ரெசிபி, ரொம்ப டேஸ்டியான ரெசிபி. வாங்க இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு டம்ளர் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்துருக்கிறேன். நீங்கள் புழுங்கரிசினாலும் எடுத்துக்கோங்க. நான் ஒரு டம்ளர் அளவு இட்லி அரிசி எடுத்துருக்கிறேன். இனிமேல் இந்த ஒரு டம்ளர் அரிசிக்கு அதே டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கோங்க. ரெண்டுமே சம அளவாக இருக்கணும். ஒரு டம்ளர் இட்லி அரிசி, புழுங்கரிசி, ஒரு டம்ளர் பச்சரிசி. நல்லா அலசிட்டு இதை எடுத்துக்கலாம். நல்லா அலசிட்டு ஒரு மணி நேரத்துலேருந்து 1.5 மணி நேரம் வரைக்கும் கூட நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட் நல்லா அலசியிருக்கேன். இது அப்படியே நம்ம ஒரு 1லேருந்து 1.5 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். நல்லா அரிசி ஊறி வந்துட்டு இப்போ நம்ம இதை அரைக்க போகிறோம். நான் அன்றைக்கி மிக்ஸி ஜாரில் தான் அரைக்க போகிறேன். இது கூடவே ஒரு அரை முறி அளவுக்கு தேங்காய் எடுத்துருக்கிறேன். தேங்காயை மிக்சியில் போட்டு ட்ரையாக திரித்து வச்சுருக்கிறேன். நீங்கள் துருவியும் சேர்த்துக்கலாம். நம்ம 2வது தேங்காய் சேர்த்து அரைக்க தான் போகிறோம். அரிசி கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற அரை முறி தேங்காய் சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து அரைக்க வேண்டியது தான். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். லைட் ஸ்வீட்னஸோடு இருக்கும், தேங்காவோட வாசத்தோடு இருக்கும். தோசை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த அரிசி கூட சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து அரைச்சிக்கலாம். அந்த தண்ணி ஊற வச்ச தண்ணியே சேர்த்துக்கிறேன். நல்லா நைஸாக, உங்களுக்கு எவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், மாவு நல்லா அரைச்சி வந்தாச்சு. கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் தண்ணி போல் தான் மாவு இருக்கணும். எவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு அரைச்சிக்கோங்க, அது போதும். இப்போ நம்ம தோசை ஊற்றி எடுத்துக்கலாம். இந்த மாவு புளிக்க வைக்க வேண்டிய தேவையே கிடையாது. உடனே சுட்டு சாப்பிட்லாம். கொஞ்சம் தண்ணியாக கரைச்சிக்கோங்க. நம்ம ரவை தோசை கரைப்போல் அதோட கொஞ்சம் திக்காக இந்தளவுக்கு கரைச்சி எடுத்துக்கணும். கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும், ரொம்பவும் தண்ணி விட அந்தளவுக்கு இருந்தால் போதும். ரவை தோசை மாவு மாதிரி அதோட கொஞ்சம் திக்காக கரைச்சிக்கோங்க, அது போதும். டேஸ்ட் சூப்பராக இருக்கும். தோசை வெளியே நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும், இல்லை டேஸ்ட்டாகவும் இருக்கும். ரொம்ப திக்காக ஊற்றுனா அவ்வளோ நல்லா இருக்காது. இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியாக கரைச்சிட்டு ஊற்றுனீங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த பக்கம் பெரட்டி போட்டுக்கலாம். லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆகும். தோசை கொஞ்சம் ஒயிட்டாக தான் இருக்கும், ஏன்னா நம்ம தேங்காய் அதிகமாக சேர்த்துருக்கிறதுனால. ஆனால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும், அதே சமயத்தில் சாஃப்டாக இருக்கும், தேங்காவோட வாசத்தோடு இருக்கும். தக்காளி சட்னியோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். சாம்பார் கூட சேர்த்து சாப்பிட்லாம். அவ்வளோதான், நம்மளோட சூடான தேங்காய் தோசை ரெடி ஆகிட்டு. இன்னொன்று கூட ஊற்றி காமிக்கிறேன். உங்களுக்கு கொஞ்சம் கூட பிஞ்சுலாம் வராது. நான் தோசைக்கல்ல கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு இன்னொரு தோசை ஊற்றி காமிக்கிறேன். அவ்வளோதான், நம்மளோட தேங்காய் தோசை. கொஞ்சம் தண்ணியாக வச்சு சுடும்போது இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கும் பிடிக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். தக்காளி சட்னியோட வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். நம்மளோட சூடான சுவையான தேங்காய் தோசை ரெடி ஆகிட்டு. ஒரு வித்தியாசமான நம்மளோட தேங்காய் தோசை ரெடி ஆகிட்டு. வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ.